السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நாம் இந்த 5 திக்ருகளையும் ஓதுவோம். இதனை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தினுடைய எல்லா விதமான தேவைகளையும் அவன் பூர்த்தி செய்து தருகின்றான். இந்த உலகத்தையே நம்முடைய காலடியின் கீழ் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய மிகவும் அற்புதமான 5 துஆக்களை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இந்த துஆக்களை யகீனோடு இஹ்லாஸோடு ஓதுவோம். நாம் அவ்வாறு கேட்கக்கூடிய துஆக்களே அல்லாஹ்விடத்திலே கபூலாகின்றது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த 5 துஆக்களும் மிக முக்கியமான துஆக்கள். அதில் முதலாவது இஸ்திக்ஃபார். அஸ்தக்ஃபிருல்லாஹ வ அதூபு இலைஹ். நான் அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கோரி அவன் பக்கமே திரும்புகிறேன் என்று பொருள்படக்கூடிய இந்த இஸ்திக்ஃபாரை நாம் அதிகமாக ஓதுவோம். நாம் இஸ்திக்ஃபார் ஓதுவதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் உள்ள மறைமுகமான தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான். கவலைகள், கஷ்டங்களை அல்லாஹ் நீக்குகின்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு நாளும் 70 முதல் 100 தடவைகள் இஸ்திக்ஃபார் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்வோம். இரண்டாவது துஆ என்னவென்றால், லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். உன்னை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை. நீ தூயவன், நான் அநீதி இழைத்தோரில் உள்ளாகிவிட்டேன் என்று பொருள்படக்கூடிய நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதிய மிகவும் சிறந்த துஆ. இந்த துஆவை ஓதுவோம். மூன்றாவது சுப்ஹானல்லாஹ். சுப்ஹானல்லாஹ் என்ற இந்த திக்ரை 100 தடவைகள் ஓதுவோம். 1000 நன்மைகள் எழுதப்படும் அல்லது 1000 பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று கூறினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் தூயவன் என்ற இந்த திக்ரை ஓதுவோம். அதே போன்று அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுக்கே எல்லா புகழும் என்ற இந்த திக்ரையும் நாம் ஓதுவோம். நன்மை மற்றும் தீமைகளை நிறுக்கக்கூடிய தராசை நிரப்பக்கூடியதாகும் என்று கூறினார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதே போன்று சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹ், சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹ் என்ற இந்த திக்ரை ஓதுவோம். அல்லாஹ் தூயவன், எல்லா புகழும் அவனுக்கே உரியதே என்று பொருள்படக்கூடிய இந்த துஆவை ஓதுவோம். வானங்கள் மற்றும் பூமிக்கிடையே உள்ள இடத்தை நிரப்பிவிடக்கூடிய அளவிற்கு அபரிவிதமான நன்மைகளை கொண்டதாகும் என்று கூறினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த இந்த திக்ருகள், இந்த 5 திக்ருகளும் மிகச்சிறந்த திக்ருகள். நாம் அன்றாடம் ஓத வேண்டிய திக்ருகள். நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து தரக்கூடிய திக்ருகளாக இந்த திக்ருகள் இருந்து கொண்டிருக்கின்றது.